ஹாய் காய்ஸ், எல்லாரும் குட் ஈவினிங். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. கமெண்ட்ல சொல்லுங்க guys. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. ஓகே காய்ஸ், எல்லாத்துக்கும் அகைன் குட் ஈவினிங். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லாம்? இந்த வீக்கெண்ட் வேற, எல்லாம் ஃபன்னாக இருக்கிற டைம், அங்கே சுத்த போகிற டைம். என்ன உண்மையா போயா காய்ஸ்? நான் பேசுறது கிளியரா கேட்குது தானே? ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஸோ இது வரைக்கும் அசைன்மெண்ட்டை யார் யார் கம்ப்ளீட் பண்ணல? சொல்லுங்க பாபு, இது வரைக்கும் அசைன்மெண்ட் யார் யார் கம்ப்ளீட் பண்ணல? ஓகே, அப்போ எல்லாரும் கம்ப்ளீட்டடா? ஓகே, நிறைய அசைன்மெண்ட் வந்திருக்கு காய்ஸ். ஸோ இந்த அசைன்மெண்ட்கான மார்க்ஸ்களையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கோம். ஸோ உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கும் இந்த அசைன்மெண்ட்டோட மார்க்ஸும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகேவா? சில பேர் வந்து ஃபைனல் அசைன்மெண்ட்டை மட்டும் செய்ய போகிறேன்னு இருப்பாங்க. ஓகே, பட் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் மார்க்ஸும் உங்களோட அசைன்மெண்ட் மார்க்ஸும் சேர்ந்து தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டை டிசைட் பண்ணணும். ஸோ டுடே வந்து நமக்கு என்னத்தை படிக்க போகிறோம்? ஓகே, நான் வரேன். சரி, அதைத்தான் நான் பார்க்க போகிறேன். ஓகே, யார் யார் இன்னைக்கு நான் இதில் கேட்க போகிறேன். இதில் யார் யார் மீடியா இண்டஸ்ட்ரிக்கு, ஐ மீன் லைக் டிஜிட்டல் மீடியா, அப்புறம் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங், அந்த மாதிரி வெப் டிசைனிங், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு போகலான்னு யார் யார் இருக்கீங்க? யார் யாருக்கு அந்த டிசைனிங், எனக்கு க்ரியேட்டிவிட்டினாலே ரொம்ப பிடிக்கும். யார் யார் அந்த மாதிரி போகிறதுக்காங்க? ஓகே, ஒன்று ரெண்டு, அப்போ ரெண்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் இருக்காங்க. மூணு. அப்பா, நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருக்காங்க அப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில். ஓகே, பர்ஃபெக்ட் 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 பர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்களா ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டா நீ ஜஸ்ட் கேமராவில் எடுக்கிற மட்டும்தான் ஃபோட்டோகிராஃபியா? அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி ஜஸ்ட் கேமராவில் எடுக்கிற மட்டும் தான் ஃபோட்டோ, அதை கேமராவில் எடுத்து அப்லோட் பண்ணினா ஓகே, ஐ எம் a ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைண்ணா, அதை வந்து நம்ம எடுக்கிற ஃபோட்டோவை எப்படி ஆடியன்ஸ்கிட்ட காட்டுறோம், அதை எந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆக்குறோங்கிறதுல தான், இல்லை அந்த நம்ம எடுத்த ஃபோட்டோவை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் நம்மளோட ஃபோட்டோக்கான வேல்யூவே இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க டியூலிப்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, விண்டோஸ். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் யார் யாருக்கு ஞாபகம் இருக்குது? இந்த பேக்ரவுண்ட் கைஸ் யார் யாருக்கு ஞாபகம் இருக்குது? ஓகே, இப்படி பார்த்தாலும் விலங்கு தானே. ஓகே, இது எவ்வளோ, இந்த ஃபோட்டோ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோவை வந்து என்ஹான்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்கண்ணா. கீழே எடுத்தது மட்டும்தான் ஒரிஜினல் ஃபோட்டோ, மேலெல்லாம் கையெல்லாம் இவங்கெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோ எவ்வளோ ஃபேமஸான ஃபோட்டோ ஒன்றுண்ணா. எவ்வளோ ஃபேமஸ் சொன்னால், எத்தனை பேர்த்துக்கு விண்டோஸ் எக்ஸ்பி லைக் 2010க்கு முன்னாடி யார் யார் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாங்களோ அவங்கள அவ்வளோ பேர்த்துக்கும் இந்த ஃபோட்டோ தெரியும். ஏன்னா விண்டோஸ் எக்ஸ்பியில் வர டிஃபால்ட் வால்பேப்பரே இதான். அப்போ இந்த ஃபோட்டோ எவ்வளோ, ஐ மீன் லைக் எவ்வளோ பெரிய ஒரு வேல்யூவான ஃபோட்டோ ஒன்றுண்ணா. இந்த ஃபோட்டோ ஏன் அவ்வளோ வேல்யூ ஆச்சு? ஏன்னா அதை யூஸ் பண்ணின விதம் அப்படி. ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தேன்னு மட்டும் சொல்லி இது பண்ண இல்லாது, அதை யூஸ் பண்ணுறதுக்கான என்னது, எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இருங்க நான் அன்றைக்கே சொன்னேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தால் அவரோட ஃபோட்டோஸ் வந்து ஒரு சைட்டில் அப்லோட் பண்ண சொன்னேன். யூபிக்னு யார் யார் அப்லோட் பண்ணீங்க ஃபோட்டோஸ்க்குள்ள? யார் யாருக்கு ஃபோட்டோகிராஃபி சைட் செஞ்சீங்க அதுக்கப்புறம்? இது தான் என்ன ஃபோட்டோகிராஃபி சைட், ஓகேவா? இதில் பாருங்க guys, இது வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ, பட் ஏஐ யூஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணேன். இந்த ஃபோட்டோ பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஏன் நான் அதில் ஃபோட்டோவை மட்டும் பிடிக்கல, ஃபோட்டோ பிடிச்சிட்டு
கிரியேட்டிவ் டூல்ஸ் நான் நிறைய டூல்ஸ்களை வச்சு இந்த ஃபோட்டோஸ் நான் என்ஹான்ஸ் பண்ணேன். விளங்குதா? இந்த மாதிரி. ரைட். இந்த இருக்கு. இது ஒரு ஃபோட்டோ ஸ்ரீலங்காவில் பிடிச்ச ஃபோட்டோ. மற்ற ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எல்லாம் இந்தியாவில் ஒரு பிளேஸ். எல்லாத்தையும் பண்ணி ஏஐயில் போட்டு செஞ்சுருக்கேன். அப்போ நம்ம ஃபோட்டோ பிடிக்கிறத தாண்டி அந்த ஃபோட்டோ எப்படி வெளியாக்குறோங்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்கேண்ணா. இல்லை நீங்களும் பார்த்துக்கோ, ஜஸ்ட் கேமராவில் மட்டும் அடித்த ஃபோட்டோஸ்க்கான டிஃப்ரெண்ட்டு. ஓகே. இதாக இருக்கு. இது வந்து ஒரு ஜஸ்ட் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் ஒன்று, சரியா? இந்த ஃப்ளவரை பிடிச்சிட்டு இதில் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன்னு யார் யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த ஃப்ளவரில். யார் யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஃப்ளவரில் நான் என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்லி? யாருக்கு எனி ஐடியாஸ்? பெஸ்ட். இந்த ஃப்ளவரோட இதழ்கள் எல்லாம் ஹைலைட் பண்ணிவிட்டு கலரை சேஞ்ச் பண்ணினேன். அப்புறம் கொஞ்சம் பிரைட்னஸை கூட்டியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ஸ் மாதிரிக்க ஒரு விஷயங்களை போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோட வியூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 673 வியூஸ். அதுவும் எத்தனை பேர்? இங்கே க்ரியேட்டிவிட்டிக்கு 11 பேர் லைக் பண்ணியிருக்கேன். வேர்ல்டில் பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இவங்கெல்லாம். ஓகே. இது எங்களோட வீட்டுக்கு நேராக மேலே உள்ள வீடு ஒன்று. கீழே உள்ளது வந்து இது ஃபோட்டோ, ஃபுல் ஃபோட்டோ வந்து ஒரே ஃப்ரேம் தான். ஆனால் நிறைய என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன். கலர் கரெக்ஷன் பண்ணி நைட் போர்ட்டை மாற்றி செஞ்சுருக்கேன். விளங்குச்சா? அப்போ ஒரு ஃபோட்டோவுக்கு ஏஐ டூலுங்கிறது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு விளங்குச்சா? ரைட். உங்களுக்கு டிரெக்டாக ஃபோட்டோவில் அப்லோட் கேமராவில் பிடிச்ச ஃபோட்டோ ஒன்று. ஓகே. இது வந்து டிரெக்டாக கேமராலே பிடிச்ச ஃபோட்டோ. இதே நம்ம ஏஐ டூலை போட்டு இதை நான் செஞ்சேன்னு சொன்னால் இது வேறு லெவலில் செய்யலாம். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. கேமராவில் பிடிச்சி டிரெக்டாக அப்லோட் பண்ண ஃபோட்டோ. இதுக்கான க்ரியேட்டிவிட்டிக்கான ஸ்கோரை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இதுக்கான க்ரியேட்டிவிட்டி ஸ்கோர் 0 0 0 0. ஏன்? ஃபோட்டோ நல்லா இருக்குது, லொக்கேஷன் நல்லா இருக்குது, ஆனால் அட்ராக்டிவாக இல்லை. அட்ராக்டிவாக இருக்குன்னா என்ன செய்யணும்? எனக்கு ஒரு ஏஐ பற்றின ஒரு நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ விளங்குதா ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு டிசைனிங், என்ஹான்சிங், ஏஐ நாலேஜ் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி? இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா ஃபோட்டோகிராஃபர்னு சொன்னால் ஜஸ்ட் கேமரா டிஎஸ்எல்ஆர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் மட்டும் ஃபோட்டோகிராஃபர் ஆயிடலான்னு சொல்லி? யார் யார் நினைக்கிறீங்க? கொடுத்தாங்க. யார் யார் நினைக்கிறீங்க? யாரும் நினைக்கலையா? அப்போ நீங்கள் இப்போ நினச்சிக்கிறீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு சொன்னால் ஜஸ்ட் கேமரா எடுத்து ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பின், அப்பேச்சர் 3 எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுன்னு சொன்னால் நான் ஃபோட்டோகிராஃபர் ஆயிடுவேன். ஃபோட்டோகிராஃபிக்கு தேவையான 3 விஷயம் அதான் எனக்கு ஃபண்டமெண்டல். ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீட், அப்பேச்சர். இது 3 கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஆள் தான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ அப்படி நீங்கள் எனக்கு அது 3 கண்ட்ரோல் பண்ண தெரியும் சார், ஸோ ஐ வில் பி ஏ ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், 50% எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ண தெரியும், பட் ஜஸ்ட் அடுத்த 50% அது கம்ப்யூட்டரில் போட்டு அட்ராக்டிவாக மாற்றி அதில் ஒரு பேனர்ஸோ அதில் ஒரு தம்ப்நெயில்ஸோ இல்லை அதுக்கான புக் கவரோ செய்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருந்தால் தான் சார் நான் ஃபோட்டோகிராஃபர். என் ஸ்டூடியோ ரன் பண்ணுறது இருந்தாலும் அதானே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி போவீங்க? ஜஸ்ட் கேமரா எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ மட்டும் பிடிச்சி அப்படியே அப்லோட் பண்ணுற விஷயம். அதில் இன்னொரு பக்கம் அந்த ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணி டிசைன் பண்ணி ஒரு புக் பேனரோ இல்லை புக் கவரோ ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட்ஸோ செஞ்சு செல் பண்ணுற அளவுக்கு போகிற சைட். நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்க காய்ஸ், உங்களோட தான் கேட்டுக்கிருக்கேன். ஓகே, செகண்ட் ஆப்ஷன். ஏன்? நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம தானே வேல்யூ கொடுக்கணும். என்ன, அதை நம்ம தான் உருவாக்கணும் நமக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்காகத்தான் இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ஐ மீன் லைக் ஃபண்டமெண்டலாக ஒருத்தருக்கு ஒரு விஷயம், ஒரு டிசைனிங் விஷயம் தெரியும்னு சொன்னால் டெய்லி எல்லாமே ஃபோட்டோஷாப் பக்கம் தான் போவாங்க. நம்ம ஏன் கென்வா பக்கம் வந்திருக்கோம்? யாருக்காச்சும் எனி ஐடியா? ஒருத்தருக்கு டிசைனிங் படித்து கொடுக்கணுமா இருந்தால் எல்லா இன்ஸ்டியூட்லேயும் ஃபோட்டோஷாப்பை தான் படித்து கொடுக்குறாங்க. நாம ஏன் கென்வா பக்கம் வந்திருக்கோம்? டிசைனிங் படித்து கொடுக்க, எடிட்டிங் படிக்க, டிசைனிங் படிக்க. ஏன்? யாருக்காச்சும் எனி ஐடியாஸ் இருக்கா?
நான் லாஸ்ட் கிளாஸில் ஒரு விஷயம் சொன்னேன். ஏஐ இருக்கிறதால எஸ் அது எஸ் அந்த கென்வா வந்து ஒரு ஏஐ. ஃபோட்டோஷாப்பு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வெர்ஷன் எல்லாம் ஏஐ தான். பட் அது வெரி எக்ஸ்பென்சிவ். மேபி லைக் நான் லாஸ்ட் மந்த் ஒன்று வாங்கினோம். 25,000 காய்ஸ். லிமிடெட் கிரெடிட்ஸ் தான். லிமிடெட் ப்ராம்ப்ட்டுக்காக 25,000. ஆனால் கென்வா வந்து அந்த அளவுக்குள்ள ஒரு சின்ன அமௌண்ட்டுக்காக அந்த ஏஐ யூஸ் பண்ணி போகல. நமக்கு ஏஐ ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வர ஜென்ரேஷனே ஏஐயோட ட்ராவல் பண்ணனா மட்டும்தான் நம்ம என்னது அடுத்த ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணலாம். அப்படி நம்ம ஏஐயோட கொலபரேட் ஆகி போகலன்னு சொன்னால் நோக்கியா ஃபோனுக்காக தான் நம்ம ஃபோன். ஸோ அதுக்காகத்தான் நம்ம இந்த கென்வாவை சூஸ் பண்ணோம். ஸோ இந்த கென்வா வந்து நீங்கள் வந்து டிரெக்டாக ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் மொபைல் ஆப்ஸும் இருக்குது. அப்படி லேப்டாப் இருக்கவங்க வெப்சைட்டில் போகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு கூகுள் குரோமில் கென்வான்னு சர்ச் பண்ணிங்கன்னா போதும். canva.com. ஓகேவா? ஓகே, இதுதான் கேன்வா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டிரெக்டாக நம்ம டிசைன்ஸை என்ன வேணுமோ அதை சர்ச் டெம்ப்ளேட்ஸை சர்ச் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல டெம்ப்ளேட்ஸ்னு இருக்கு பாருங்க. ஓகே, டெம்ப்ளேட்ஸ் இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம படித்த 3 இடத்துல பார்த்தோம். எங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த டெம்ப்ளேட்ஸுங்கிற விஷயம் நம்ம 3 இடத்துல பார்த்தோம். என்ன எங்க சொல்லுங்க பார்ப்போம். கெம்மா ப்ரீஸி கெமாலில் ப்ரிஸி எல்லாம், அப்புறம் பவர் பாயிண்டில் பார்த்தோம், எக்ஸலில் பார்த்தோம். டெம்ப்ளேட்ஸ்னால் என்ன? வேர்ல்டு வைடாக இருக்க ஐடியாஸை வந்து வச்சுருப்பாங்க. அதில் பெஸ்ட் ஐடியாஸ் அதில் இருக்கும். நம்ம ஏதாவது சர்ச் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐடியாஸ் அதில் இருக்குன்னு சொன்னால் அதை நமக்கு எடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்பாங்க. நீங்கள் ப்ரோக்ராமிங் போனீங்கன்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் இது தான். உங்களுக்கு லைப்ரரிஸ் கால் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு போகிறது. அது நம்ம ப்ரோக்ராம் போகிறப்ப அதை பார்ப்போம். நம்ம இங்கே ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட். வேர்ல்டு வைடாக நிறைய ஐடியாஸோடு செஞ்ச நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்ஸில் இருந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோவை போட்டு மாற்றிக்கலாம். இப்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள், நிறைய பேர் டிக்டாக்ல டெம்ப்ளேட்ஸ் எடிட் பண்ணி பார்த்துருப்பீங்க தானே? என்ன காய்ஸ், நிறைய பேர் டிக்டாக்ல டெம்ப்ளேட்ஸ் யாரும் கேள்விப்பட்டீங்க? டிக்டாக்ல டெம்ப்ளேட்ஸ். ஓகே, அதில் என்ன வரும்? டிரெக்டாக கேப்கட்க்கு போகும். அதில் ஏற்கனவே ஒரு வீடியோ பேக்ரவுண்டில் போய்க்கு இருக்கும். அந்த நம்மளோட ஃப்ரேம் வந்து அங்கே இருக்கும். நம்ம இன்சர்ட் பண்ணுற ஃபோட்டோ வந்து அந்த ஃப்ரேம் உள்ளுக்கு போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்டில் போன விஷயம்லாம் அப்படியே இருக்கும். அதானே டெம்ப்ளேட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய வேர்ல்டு வைடு நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஐடியாஸை இங்கே சர்ச் பண்ணி மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்தாச்சு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நிறைய பேருக்கு சிவி செய்கிறதுக்கு சரியான கஷ்டம். இப்போ நார்மலாக ஷாப்பில் போய் சிவி செய்கிறது சொன்னால் பெரிய காஸ்ட் கேட்பாங்க. ஸோ இதில் ஜஸ்ட் சிவி செலக்ட் பண்ணிச்சுன்னா இதெல்லாம் கரண்ட்லி மாடர்ன் சிவி. இந்த சிவி செய்கிறதுக்கு எப்படியும் கையில் 1000 சரி வாங்குவாங்க. மாடர்ன் சிவிங்க டெம்ப்ளேட்ஸ் எடுத்தாச்சு, ஃபோட்டோஸை மாற்றியாச்சு, டீட்டெயில் செட் பண்ணியாச்சு, பிரிண்ட் எடுத்தாச்சு. கென்வாவில் விசி முடிஞ்சு. அதுக்கு தான் அந்த டெம்ப்ளேட்ஸ்னு ஃபோல்டர் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கென்வா ஏஐ. இதில் என்னன்னு சொன்னால் நமக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே நம்ம ChatGPT கேட்கணும். இதில் டைப் பண்ணணும்னு சொன்னால் அது நமக்கு டிரெக்டாக ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இந்த 3 விஷயம் விளங்குச்சா? இது வந்து மெனுவலாக டிசைன் பண்ணுறது, இது வந்து வேர்ல்டு வைடாக இருக்க டெம்ப்ளேட்ஸ் எடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணி கொள்வது, இது வந்து டிரெக்டாக ஏஐ கிட்டேயே நமக்கு வேண்டிய ஐடியாஸை கொடுத்து டிசைன்ஸை எடுத்துக்கொள்கிறது. இந்த 3 விஷயம் விளங்குச்சா காய்ஸ்? நீங்கள் கென்வா ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த 3 விஷயம் தான் மெயினாக இருக்கும். ஓகேவா? ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். அப்படியே இதை ரைட் சைட் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்துங்க கிரியேட். இந்த கிரியேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ இங்கே தான் நமக்கான கிரியேட் ஃபோல்டர் இருக்கும். ஓகேவா? இந்த இது ஓகே, வெயிட், யாராச்சும் இல்லை. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ கைஸ், டவுட்டை வந்து செப்பரேட்டாக கேட்காங்க ஜூமில், மெயின் செட்டில் கேளுங்க. ஏன்னா நிறைய செட்டை தனித்தனி ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ எக்ஸ்பிளைன் அகைன். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. யுவர் நீங்கள் கென்வாக்கு போனீங்கன்னு சொன்னால் ஹோமில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? யுவர் டிசைன்னு சொன்னால் நம்ம மெனுவலாக நமக்கான ஒரு டிசைனை செஞ்சு கொள்றதுக்கு. டெம்ப்ளேட்ஸ்னு சொன்னால் வேர்ல்டு வைடாக இருக்க டெம்ப்ளேட்ஸ்கில் நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு டிசைன் பிடிச்சி போயிடுச்சுன்னா அந்த டிசைனை செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரிக்க நம்ம எடிட்டிங்கை மாற்றிக்கொள்ளுது.
கேன்வா ஏஐன்னு சொன்னால் நம்ம ப்ராம்ப்டை கொடுத்து ஐ மீன் நம்மளோட ஐடியா என்னவோ அதை அப்படியே டைப் பண்ணி சொன்னோம்னு சொன்னால் அதுக்கேற்ற ஒரு இமேஜை அதான் ஜென்ரேட் பண்ணி தரும். இதுதான் கேன்வா. ஓகேவா? ஓகே பர்ஃபெக்ட். இப்போ இந்த இடத்துல பாருங்க ரைட் சைடில் கிரியேட்னு இருக்குது. இந்த கிரியேட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது தான் நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் ஒர்க் ப்ளேஸ். ஓகேவா? இந்த கிரியேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் தான் ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வேல நம்ம எடுத்து வைக்க பெரிய டிசைனுக்கு போகவே இல்லாது. ஃபர்ஸ்ட் வேல வந்து ஒரு ஷாப் ஒன்றுக்கான பேனர் ஒன்று செய்வாண்ணா. ஒரு ஷாப் ஒன்றுக்கான பேனர் நான் உங்களுக்கு காய்ஸ் பேசிக்கில் எப்படி இழுத்து போடணும், எப்படி சைஸஸ் பண்ணணும், ஒரு ஒயிட் ஷீட்டில் எப்படி செய்யணும்னு சொல்ல தேவையில்ல. ஏன்னு சொன்னால் ஒரு இண்டஸ்ட்ரி என்ன கேட்குமோ அதைத்தான் நான் படித்து கொடுக்கணும். விளங்குச்சா? உங்களுக்கு ஏபிசிடியை படித்து கொடுத்துட்டு ஆப்பிள்னு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் பி ஃபார் பால், சி ஃபார் கெட்னு எழுதி கொடுக்க இயலாது. ஏன் ஏபிசிடி படிச்சு கொடுக்க ஏ ஃபார் ஆப்பிள் வந்து பிக்கு அடுத்து என்ன வரும் நீங்கள் தான் விளங்கிக்கணும். சிக்கு என்ன வரும் நீங்கள் தான் பிடிச்சிக்கணும். அங்கே தான் உங்களோட க்ரியேட்டிவிட்டி ஐடியா இருக்குது. அதே மாதிரி தாங்க உங்களுக்கு நான் பேசிக்கலி தான் நடக்கும்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியில் என்னென்ன தேவைப்படும், ஒரு ஷாப் ஒன்றுக்கோ இல்லை நீங்களே ஒரு ஸ்டூடியோ வச்சுருந்தீங்கனாலும் அந்த ஸ்டூடியோக்கு கஸ்டமர் இருந்து உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்களோ அந்த வேலையை செஞ்சு கொடுக்குற மாதிரிக்கு ஒரு விஷயத்த நாங்கள் படிச்சுட்டு தர போகிறோம். அதுக்கப்புறம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி உங்களோட ஐடியாஸை வச்சு தான் நீங்கள் அதை எவ்வளோ தூரத்துக்கு மேலே கொண்டு போகிறீங்கன்னு பார்க்க போகிறோம். அந்த ஆப்ஷனில் போகுமா காய்ஸ், இல்லை ஏ டு செட் எல்லா இன்ஸ்டியூட்லேயும் படிச்சுருக்கும்போது சாதாரணமாக அது இது இப்படி தான் ஃபஸ்ட் ஒயிட் போர்ட்லேருந்து ஆரம்பித்து சும்மா ஒரு டிசைன் போட்டுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு பேசிக்கான டிசைனுக்கு போகுமா? நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நோக்கி போவோம் காய்ஸ்? டிரெக்டாக இண்டஸ்ட்ரி என்ன கேட்குதோ அதை டிசைன் பண்ணுற அளவுக்கு போவோமா, இல்லை ஜஸ்ட் பேசிக்கை படிச்சுட்டு பேசிக்கான ஒரு டிசைன் செஞ்சுட்டு அதோட முடிப்போமா? நீங்கள் சொல்லுங்க guys. எப்படி படிப்போம்? யாரும் வந்து எந்த பதிலும் சொல்லலையே. கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். நான் பேசுகிறேன். ஓகே பேசிக் வேற. அப்போ யாருக்கு இண்டஸ்ட்ரி லெவலுக்கு போக வேணாம், ஜஸ்ட் பேசிக் லெவல்லே படிப்போங்கிறீங்களா எல்லாம்? பேசிக் ஸோ எல்லாம் பேசிக் லெவலில் இருந்து போவோங்கிறாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ நிறைய பேர்த்துக்கு இப்போ கென்வான் எடுத்து வைக்க நிறைய பேர்த்துக்கு இப்போ இதெல்லாம் ஒரு புதுசே. ஸோ அதனால நிறைய பேர்த்துக்கு விஷயம் இப்போ விளங்காதனால பேசிக்லேருந்தே போவோம், பிரச்சனை இல்லை. ஓகே பேசிக்லேயே போயிட்டு இண்டஸ்ட்ரியில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதையும் மேலோட்டமாக பார்ப்போம், நோ வரிஸ். ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே பேசிக்னே சொல்லிட்டாங்கல்ல. ஓகே நான் பேசிக்லேருந்தே போவோம். ஸோ நீ கென்வால ஒரு டிசைன் செய்கிறதா இருந்தால் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. கஸ்டம் சைஸ்னு இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு ஏற்ற மாதிரி சைஸ் ஒன்று செய்ய போகிறோம். ஓகே நீங்கள் இதெல்லாம் தேவை, ஷீட் டாக்குமெண்ட்ஸ் ஒயிட் போர்டு இதெல்லாம் தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன வச்சதுக்கப்புறம் ஒரு கஸ்டம் சைஸ். ஓகே வா, இந்த இடத்துல கஸ்டம் சைஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் ரெடிமேடாக நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைஸை செஞ்சு கொள்ளலாம். ஓகே நம்ம சென்டிமீட்டரில் போடுவோம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டிசைன் ஒன்று செய்யணும் எப்படின்னு சொன்னால் வித் வந்து 12 சென்டிமீட்டர்லையும் சரி வித் 6 சென்டிமீட்டர்லையும் ஹைட் 12 சென்டிமீட்டர்லையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு A4 ஷீட் வச்சுக்கொள்ளுமே. இந்த டிசைனில் ஒரு விஷயம் ஒன்று செஞ்சு டிசைன் ஒன்று செஞ்சு கேட்குறாங்க. ஓகே ஒரு புக் கவர் ஒன்று செஞ்சு செஞ்சு பார்க்க போகிறோம். ஓகேவா? கிரியேட் டாக்குமெண்ட். ஓகே ஸோ இது தான் உங்களோட கவருக்கான டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ இது விளங்கிச்சா ஒரு ஒயிட் போர்டு எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி? இப்போ இதில் தான் நமக்கான டிசைன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். இது வரைக்கும் விளங்கிச்சா? சொல்லுங்க guys. இது வரைக்கும் விளங்கிச்சா? இப்போ நான் கிரியேட் போனோம், கஸ்டம் சைஸ் போனோம், நமக்கு ஏற்ற மாதிரி சைஸ் செலக்ட் பண்ணோம், வந்துட்டோம். ஓகே நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் கிரியேட் போகிறோம், கஸ்டம் சைஸ். ஓகே இங்கெல்லாம் போக தேவையில்ல, கஸ்டம் சைஸ். ஓகே கஸ்டம் சைஸ் போயிட்டு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைஸை நம்ம என்னது செஞ்சு நமக்கு இந்த சைஸ் என்னன்னு சொன்னால் நம்மளோட டிசைன் ஏரியா எவ்வளோ பெரிய ஏரியாவில் நம்ம டிசைன் பண்ண போகிறோங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் அந்த கஸ்டம் சைஸ். ஸோ அதுக்கு தான் வித்தை வந்து நான் 6 சென்டிமீட்டரில் ஹைட்டை வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு கிரியேட் நியூ டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரிக்கு ஒரு ஃபார்ம் வரும். விளங்குச்சா? ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டெம்ப்ளேட்ஸ்.
டெம்ப்ளேட்ஸ்னா எவ்வளோ டிஃபரெண்ட் தானே டெம்ப்ளேட்ஸ்னா என்னன்னு சொல்லி. ஓகே, இது வந்து எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்ஸில் என்னன்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கொள்ளும், இமோஜிஸ், அப்புறம் இந்த சின்ன சின்ன ஃப்ரேம் ஷேப்ஸ், அது எல்லாமே இந்த எலிமெண்ட்ஸில் தான் இருக்குது. யார்கிட்ட சரி கொப்பி இருந்தால் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, புக்கு இருந்தால். ஓகேவா? டிசைனுக்கு போனோம்னு சொன்னால் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஓகே, டிசைன்ஸில் வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். எலிமெண்ட்ஸில் வந்து இமோஜிஸ், அப்புறம் ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸில் உள்ள லோகோஸ், இந்த மாதிரி பார் சார்ட் பாக்ஸ் ஷேப்ஸ் எல்லாம் எலிமெண்ட்ஸில் இருக்கும். ஓகேவா? டெக்ஸ்ட்க்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் டைப் பண்ணுற விஷயங்கள், நீங்கள் டெக்ஸ்ட்டாக என்னென்ன டைப் பண்ணணுமோ அதுக்கான விஷயங்கள்லாம் டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? பிராண்ட், இந்த பிராண்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் நமக்குன்னு ஆட்டோமேட்டாக ஒரு கலர் பேட்டர்னை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கலர் பேட்டர்னை இது செஞ்சுக்கிட்டு போகும். ஓகேவா? அப்லோட், இந்த அப்லோடில் வந்து நமக்கு எக்ஸ்டர்னலாக இதில் இருக்க டிசைன் இல்லாமல் நமக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஃபைல் தேவையாக இருந்தால் அப்லோட் ஃபைலை கொடுத்து நம்மக்கிட்ட இருந்து ஃபைல்ஸை எல்லாம் அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அப்புறம் ப்ரொஜெக்ட் போனீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி ஆன்லைனில் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி போட்டுட்டு, இந்த பாருங்க நான் சாஃப்ட்வேர் ப்ரைவேட்டாக ஸ்டோரேஜ் வச்சுருக்கேன். அதுவுக்கு நமக்கு என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ, என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு விளங்குச்சா? எலிமெண்ட்ஸில் என்ன இருக்கும், டெக்ஸ்டில் என்ன இருக்கும், பிராண்டில் என்ன இருக்கும், அப்லோடில் என்ன இருக்கும், ப்ரொஜெக்டில் என்ன இருக்கும்னு சொல்லி. இது ஒரு விளங்குச்சா உங்களுக்கு? சொல்லுங்க guys. யாருக்கு எனி டவுட்ஸ்? அப்போ நீங்கள் தேடக்கூடாது ஐசி, இப்போ டெக்ஸ்ட்டை போடணுமே, டெக்ஸ்ட் எங்கே போய் போடுறதுன்னு தேடக்கூடாது. ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், சார் சொல்லுங்கள். பிராண்ட்ல என்ன இருக்குன்னு சொன்னீங்க? விலங்கல. பிராண்ட்ல என்ன இருக்குன்னு ஆ, சொன்னீங்க? பிராண்டில் வந்து இப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு பிராண்டை செலக்ட் பண்ணி வச்சுப்போம் நமக்கு வந்து. பிராண்ட்ல என்ன இருக்குன்னு சொன்னீங்க? யா, பிராண்ட் வந்து அட்வான்ஸாக உங்களுக்கான பேசிக்ல கொஞ்சம் அட்வான்ஸான விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த ஃபோன்ட்டு தான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. எனக்கு இந்த கலர் பேலட் தான் வேணும், இந்த ஃபோன்ட்டு தான் வேணும், எனக்குன்னு ஒரு லோகோ இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சுருப்பேன். இப்போ உங்களோட கம்பெனிக்குன்னு ஒரு கலர் வச்சுருப்பேன், ஒரு லோகோ வச்சுருப்பேன், ஒரு ஃபோன்ட் வச்சுருப்பேன். இதை தாண்டி நான் வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு யூனிக்காக ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க தானே. அந்த விஷயம் எல்லாத்தையும் தான் இந்த பிராண்டில் அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஏற்ற கலர் பேலட்டை இதில் ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம், அது மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ஓகேவா? விளங்குச்சா? பிராண்ட் வந்து பெய்டு வெர்ஷன் இல்லை, ஓகே பாருங்க. சார். அந்த க்ரௌன் ஒன்று இருக்குது, இந்த க்ரௌன் போட்டிருக்க விஷயம் எல்லாமே பெய்டு வெர்ஷன். ஓகேவா? நாங்கள் இன்ஸ்டியூட்டாலே உங்களுக்கு சின்ன ப்ரைஸ்க்கு தான் கென்வாவை நாங்கள் தருவோம். ஸோ யாருக்கு வேணும்னாலும் எட்மினை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, இந்த கலரில் நான் வச்சுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இந்த இடத்துல பாருங்க பேக்ரவுண்ட் கலர்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நமக்கான கலர்ஸ் இருக்கும், இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு புக்குக்கான ஒரு கவரம் செய்ய போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் ஹைட்டை கொஞ்சம் ரொம்ப கூட கொடுத்துட்டேன். ஹைட்டை நான் அப்போ குறைக்கணும். நான் இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். ஹைட்டை நான் கூட கொடுத்துட்டேன், ஹைட்டை நான் அப்போ குறைக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, ரீசைஸ். ஓகே, இந்த ரீசைஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இங்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஹைட்டை வந்து நம்ம குறைச்சி கொள்ளலாம். அப்படி இல்லை, நமக்கு ஒரு A4 சைஸ்க்கு ஏற்ற மாதிரி செய்கிறதா இருந்தால் பாருங்க, A4 ஆல்ரெடி இருக்குது. அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் நீங்கள் A4 சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, A4 போர்ட்ரைட்னு இருக்குது. இந்த சைஸ் வந்து அப்ளை ஆயிரும். ஓகே, ரீசைஸ் திஸ் டிசைன். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டட்டாக A4 சைஸ்க்கு நம்மளோட பேஜ் வந்து, ஐ மீன் லைக் நம்ம டிசைன் ஏரியா வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா இப்போ நம்ம செஞ்சதில்? சொல்லுங்கள். ஃபோனில் வந்து இப்படி, ஃபோனில் வந்து
டிரெக்டாக எப்போ இருக்குது ஓகேவா? கேன்வா எப்போ இருக்குது, ஸோ நோ வரிஸ். ஓகே, இப்போ நம்ம போவோம். இப்போ நான் பேக்ரவுண்ட் கலரை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, புக் கவர் தானே செய்ய போகிறோம். இந்த கிரேடியன் கலருக்கு நான் வச்சுக்கொள்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஷேடான கலர் ஒன்று. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு இப்போ நான் புக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஒரு என்ன விஷயத்துக்கு ஒரு புக்கை நம்ம செய்வோம்? எதுக்காக ஒரு புக் ஒன்று செய்வோம்? நீங்கள் ஐடியான்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் தான் எனக்கு சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொல்கிற ஐடியாஸை வச்சு நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகே, என்னத்துக்கான புக் ஒன்று செய்வோம்? புக் கவர்னு செய்ய போகிறேன். புக் எது என்ன நோக்கத்துக்காக செய்வோம் புக்கை? விஷயம் என்ன புக்? கவர் பேஜ் ஒன்று செய்யறதுக்கு. ஓகே, கவர் பேஜ் ஒன்று. எடுகேஷன், என்ன எடுகேஷன்? ஏஐ எடுகேஷன் அப்படின்னு செய்வோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேணும்? புக்குக்கு ஒரு டைட்டில் வைக்கணும்னா டெக்ஸ்ட் போனீங்கன்னு சொன்னால் இதில் டைட்டில்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஓகே, இதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே வந்து நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. நான் ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ண போகிறேன். எதை எடுப்போம்? ஓகே, இந்த இருக்கு. இந்த டைட்டில் இந்த பாருங்க, செலக்ட் பண்ணதுக்கு வேகத்தில் இங்கே வந்துருச்சு. இது நீங்கள் இதில் எடிட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஜஸ்ட் டபுள் கிளிக். ஓகே, வெயிட் லோட் ஆகுது. ஓகே, பார்த்துங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் டிரெக்டாக அந்த டைட்டிலை எடிட் பண்ணலாம். விளங்குச்சா டைட்டில் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லி? யாருக்கு எனி டவுட்? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. டைட்டிலை செலக்ட் பண்ணினேன், தேடினேன், டைட்டில் கிடச்சி அதை அப்படியே தூக்கி போட்டு இப்போ டபுள் கிளிக் பண்ண ஏஐ. ஏஐ கீழே அதே மாதிரி எஜுகேஷன். ஓகேவா? இது அப்படியே இங்கே வைப்போம். ஓகே, ஓகே. இல்லை, நான் ஒரு விஷயம் செஞ்சேன். என்னன்னு சொன்னால் ஆட்டோமேட்டடாக நான் சைஸை மாற்றினேன். எப்படி? இந்த மூலையில் வந்து இந்த ட்ராக் ட்ராப் பண்ணுற விஷயம் இருக்குது தானே, இதை நான் ட்ராக் பண்ணாலும் இல்லை ட்ராப் பண்ணாலும் சைஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நான் இது போல் பேத்துக்கு சைஸை வச்சுக்கொள்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் விளங்குச்சா? டைட்டில் எட் பண்ணுறது வரைக்கும், ஒரு புக் கவருக்கான டைட்டில் எட் பண்ணுறது வரைக்கும் விளங்குச்சா இல்லையா? சொல்லுங்க guys. ஒரு புக் கவருக்கான டைட்டில் எட் பண்ணுறது வரைக்கும் விளங்குச்சா உங்களுக்கு? ஓகே, ஓகே, ஓகே காய்ஸ், எல்லாரும் குயிக்காக ஜாயின் ஆக சொல்லுங்க. நான் 1 மினிட் டைம் தர குயிக்காக. ஓகே, நம்ம அதுக்காட்டியும் ஒருத்தர் ஒன்ஸ் ஃபோர் கேட்டிருந்தாங்க. இப்போ விலகலன்னு சொல்லி அதை நம்ம பார்ப்போம். ஒன்றும் இல்லை காய்ஸ், நம்ம இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு விளங்கிச்சு தானே? அதுக்கப்புறம் நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு போனோம்னு சொன்னால் நமக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபோன் டிசைன்ஸ் இருக்கும். அதை சும்மா இப்படி தூக்கி போட்டாச்சு. டபுள் கிளிக் பண்ணால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கவர் பேஜுக்கான டைட்டிலையும் ஹெட் பண்ணிட்டோம். வேற என்ன ஆட் பண்ணணும்? நீங்கள் தான் இப்போ நீங்கள் தான் டிசைனை சொல்ல போகிறீங்க, நான் செய்ய போகிறேன். வேற என்ன ஆட் பண்ணுவோம் இதில்? சொல்லுங்க guys. வேற என்ன ஆட் பண்ணுவோம்? ஒரு ஏஐ பிக்சர் ஒன்று ஆட் பண்ணுவேன். நான் ஒரு ஏஐ பிக்சர் ஒன்று ஆட் பண்ணா தான் இது ஏஐ எஜுகேஷன் புக்னே தெரியும்ண்ணா. ஓகே, வெல் டன். ஃபோட்டோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ நான் கேட்க போகிறேன், இந்த ஃபோட்டோஸ் டெம்ப்ளேட் எலிமெண்ட்ஸ்லாம் எங்கே போய் சர்ச் பண்ணணும்? நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. சொல்லுங்க பார்ப்போம். டிசைன். யா, டிசைன்ஸ்க்கு போனோம்னு சொன்னால் ஃபோட்டோஸ் வரும். எலிமெண்ட்ஸில் போனீங்கன்னு சொன்னால் ஷேப்ஸ், அப்புறம் ஓகே, சாரி சார், எலிமெண்ட்ஸில் தான் காய்ஸ் ஃபோட்டோஸும் இருக்குது. ஓகே, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. டிசைன்ஸில் வந்து டெம்ப்ளேட்ஸ் தான் இருக்குது, எலிமெண்ட்ஸில் தான் ஃபோட்டோஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபோட்டோஸ் வேணும்போது நம்ம எங்கே போகணும்? நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதா இருந்தால் நம்ம எலிமெண்ட்டுக்குள். எலிமெண்ட்க்கு போயிட்டு ஜஸ்ட் ஏஐன்னு சர்ச் பண்ணணும். எப்படி? என்ன சர்ச் பண்ணணும்? ஏஐ. ஏஐன்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க, நல்லா பார்த்து ஆல்க்கு இருந்தேன். நான் எனக்கு ஃபோட்டோஸ் தானே வேணும். ஃபோட்டோஸ்க்கு போயிட்டு சி ஆல், சி ஆல் கொடுத்தேன்னு சொன்னால் நிறைய ஃபோட்டோஸ் வருது. ஓகேவா? இப்போ இதில் ஒரு ஃபோட்டோஸை நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஓகே, இந்த ஃபோட்டோஸை எடுக்குமா? இந்த ஃபோட்டோ நம்ம எடுக்குமா? இதை அப்படியே தூக்கிங்க போட்டேன்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ ஹெட் ஆயிரும். இதை நான் எனக்கு ஏற்ற மாதிரி சைஸை மாற்றி கொண்டேன்னா
ஓகே. ஓகே. இது வரைக்கும் விளங்குச்சா? இது வரைக்கும் விளங்குச்சா உங்களுக்கு? ஓகே. எலிமெண்ட் சர்ச் பாரில் சர்ச் பண்ணலாம். ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். இப்போது நம்ம ஒரு பிக்சர்ஸை ஆட் பண்ணிட்டோம். பட் எனக்கு வந்து இந்த பிக்சர்ஸ் ஆட் பண்ண சரியாக படலை. நான் டிரெக்டாக எலிமெண்ட் ஒன்றே நான் வைக்க போகிறேன். ஐ மீன் ஷேப் ஒன்று, அதை நான் எங்கே சர்ச் பண்ணணும்? எனக்கு பிக்சர் வேணால் டிரெக்டாக நான் ஒரு ஷேப் ஒன்றே வைக்கணும். அதை நான் எங்கே தேடுறது? ஐ மீன் லைக் ஒரு தெரிஞ்ச கிராஃபிக்ஸோ ஏதோ ஒன்று வைக்க போகிறேன். என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. எலிமெண்ட்ஸ் போயிட்டு அதே ஏஐன்னு அடிச்சிட்டா இதில் பாருங்கள், எலிமெண்ட்ஸ் பற்றின நிறைய விஷயம் வரும். ஸோ நம்ம அப்போ இதில் இந்த பிக்சர் இந்த ஷேப் எடுப்போமா, இது வந்து சரியாக மெச் ஆகுது. ஓகே, இப்போ நல்லா இருக்கா? நம்மளோட கலரும் இதுவும் சரியா இதுக்கேற்ற மாதிரிக்க மெச் ஆகுதுண்ணா. இப்போ எப்படி இருக்கு guys? இப்போ உங்களோட டிசைன் எப்படி இருக்கு? ஓகே, இல்லை வேற என்ன ஆட் பண்ணும்? நீங்கள் எனக்கு ஐடியா சொல்ல போறீங்க, நான் செய்ய போகிறேன். ஓகே, பேக்ரவுண்டு எப்படி ப்ளூ கலருக்கு பேக்ரவுண்ட் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணக்கூடாது, பேக்ரவுண்டை தான் செலக்ட் பண்ணி. இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்த செலக்ட் பண்ணேன்னு சொன்னால் இந்த டைட்டில் ஹெட் ஆகும். இங்கே என்ன போகிறேன்னு சொல்லுவாங்க, அந்த டைட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பேஜை மட்டும் செலக்ட் பண்ண எப்படி? இந்த பேஜை மட்டும் செலக்ட் பண்ணிடுறேன்னு சொன்னால் இந்த பாருங்கள் இங்கே இருக்குது பேக்ரவுண்ட் கலர். இதில் போயிட்டு உங்களுக்கு எனக்கு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். நான் இங்கே வந்து கிரேடியனை செலக்ட் பண்ணேன். கிரேடியன்னா 2 கலர் மிக்ஸ் ஆகிருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்த ஐடியா சொல்லுங்க. இப்போ நீங்கள் தானே க்ரியேட்டிவிட்டியாக சொல்ல போகிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு புக் கவருக்கு வேறு என்ன ஆட் பண்ணணும்? நமக்கு இன்னொரு டைட்டில் ஆட் பண்ணணும்னா இந்த புக்கை யார் வந்து ஓகே ஆத்தர் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்னா எப்படி, டெக்ஸ்ட் ஒன்று எப்படி ஆட் பண்ணுறது? நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க எப்படி டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுறது, சொல்லுங்கள். எந்த ஐ மீன் லைக் எந்த டேபுக்கு போகிறோம் டெக்ஸ்ட் ஆட் டெக்ஸ்ட்டுக்கு பண்ணுறது? போகணும். ஓ, டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு எனக்கான டிசைன் என்ன பார்க்கணும். ஓகே, இந்த டிசைன் எடுப்புமா, இதை எடுத்துட்டு பை டிஜிட்டல் மோட் அகாடமின்னு போடும். டிஜிட்டல் மோட் அகாடமி. ஓகே, இப்போ இதை எப்படி நான் சின்னதாக்குறது? டெக்ஸ்ட்டை 2 விதமாக சின்னதாக்கலாம். ஒன்று டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதில் சைஸை குறைக்கலாம். அப்படி இல்லை டிரெக்டாக நீங்கள் ட்ராக் டவுன் ட்ராக் அப் பண்ணலாம். ஓகே ஓகே பர்ஃபெக்ட். வேறு என்ன ஆட் பண்ணோம்? ஒரு புக் அவனுக்கு கவர் ஒன்று செய்ய போகிறோம். ஓகே, பிக்சர் ஆட் பண்ணியாச்சு, டைட்டில் ஆட் பண்ணியாச்சு, ஆத்தரையும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ புக்குக்கான என்னது, வேறு என்னது? வேர்ஷன் டேட்டை போடணும் தானே, அதானே மெயினாக எல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, டேட்டையும் போடுவோம். இதில் ஜஸ்ட் நீங்கள் எலிமெண்ட்க்கு போயிட்டு ஜஸ்ட் டேட்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான டேட் டிசைன்ஸ் கொஞ்சம் வரும். ஆல்க்கு போவோம். ஓகே, இதில் போயிட்டு ஓகே இதில் ஃபுல்லாக கேலண்டர்ஸ் தான் வருது போலண்ணா. ஓகே, நம்ம டேட் வந்து மெனுவலாகவே எட் பண்ணுவோம். டேட்க்கு போகிறோம், ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணுறோம். ஓகே, அப்படியே கொண்டு வந்து இதை நம்ம டெலிட் பண்ணிவிட்டு இங்கே மட்டும் 2025. ஓகே, நம்ம ஒரு புக் கவர் ஒன்றே செஞ்சுட்டோம். வேற என்ன இல்லை ஐடியா கிரியேட்டிவாக வேற என்ன ஐடியா ஒன்று போடலாம், சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, வேற என்ன கிரியேட்டிவாக ஒரு ஐடியா ஒன்று போடலாம். எனக்கு ஐடியாவை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, நான் செய்ய போகிறேன், அவ்வளோதான். சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க காய்ஸ். பேஜ் border பேஜ் border ஓகே, பேஜ் பார்டர் ஒன்று போடுவோம். ஒன்றுமே இல்லை, எலிமெண்ட்ஸ்க்கு பேஜ் பார்டர் வந்து எங்கே இருக்கும்? எலிமெண்ட்ஸ் போகிறோம், பேஜ் பார்டர் ஜஸ்ட் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க பேஜ் பார்டர்ஸ் ஆட்டோமேட்டட்டாக இதில் வரும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது.
ஓகே, இதை ஆட் பண்ணுவோம் நமக்கு ஏற்ற மாதிரி. பேஜ் border செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு பக்கம் மட்டும் போட்டால் தான் பேஜ் border அழகாக இருக்கும். இப்படி வைப்போம்னா வெயிட்டாக சைஸை குறைப்போம். ஓகே, இப்போ இந்த பேஜ் border ஒயிட் ஆகிறது இன்னுமே இல்லை. நல்லா பாருங்க, இந்த கலர்னு இருக்கு. இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே க்ராப் போயிட்டு வெயிட். ஓகே, பேஜ் border ஓகே. பேஜ் border வந்து இந்த இந்த இதுக்கான பேஜ் border இது செட் ஆகலண்ணா, இந்த பேஜ் border வேணாம். பேஜ் border நல்லா இருக்கா அப்செட்டாக இருக்கு, நீங்கள் தான் சொல்லுறீங்க. என்ன செய்வோம் இந்த பேஜ் border எடுத்துருவாண்ணா. இந்த டிசைனுக்கு நம்மளோட பேஜ் border வந்து செலக்டாக செட் ஆகலை. ஸோ பேஜ் border செலக்ட் டெலிட் பண்ணிடும். வேறு பேஜ் border டிசைன் இருக்கான்னு பார்ப்போம். ரைட், ஓகே, சிம்பிளாக தான் இருக்குது. இதை எட் பண்ணுவோம். ஓகே, கலர் ஓகே, பேஜ் borderம் செஞ்சாச்சு. ஓகே, இப்போ இது ஓகேவா? ஓகே, இப்போ இந்த பேஜ் border ஓகே தானே? ஓகே, பர்ஃபெக்ட். நம்ம ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் இருக்குமா? 30 மினிட்ஸ் இருக்குல்ல, ஒரு 10 மினிட்ஸ் இருக்குமா? 10 10 மினிட்ஸில் ஒரு புக்குக்கான ஒரு ப்ரொஃபஷனல் பேஜ் கவர் ஒன்றே செஞ்சுட்டோம். இதே நம்ம மெனுவலாக ஒரு ஃபோட்டோஷாப்பில் செய்ய போயிருந்தா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஜஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம். ஃபோட்டோஷாப்பில் செய்ய போய் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? பாதி பேருக்கு ஃபோட்டோஷாப்னா என்னன்னு தெரியல. நான் ஃபோட்டோஷாப்ங்கிறது ஒரு ஐ மீன் லைக் ஒரு கிராஃபிக் டிசைனிங் டூல் ஒன்று, ஓகேவா? நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ், சாரி ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஸ்டூடியோ வச்சுருக்கவங்க ஃபோட்டோஷாப்பை மெயினாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது. பட் இப்போ கென்வா வந்ததுக்கப்புறம் மெயினாக இல்லை கென்வா பக்கம் வந்து போகிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு டிசைனை செய்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் போச்சு? ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இருக்குமா? 20 மினிட்ஸில் ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டிசைன் ஒன்றே முடிச்சிட்டு தானே ஒரு புக் ஒன்றுக்கு. அப்போ கென்வா எவ்வளோ ஈஸி? கென்வா ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஈஸியா ஓகே, ஈஸியாக இருக்கு. Easy. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நமக்கு பேசிக்காக இப்போ இதை நம்ம பிரிண்ட் எடுக்கணும். அதை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. என்னப்பாங்க, ஷேர்னு இருக்குது. ஷேருக்கு போயிட்டு இதில் பாங்க டவுன்லோட்ஸ்னு இருக்கும். ஓகே, ஷேருக்கு போகிறோம், டவுன்லோட்னு இருக்கும். இதில் நம்ம பிடிஎஃப்க்கு வேணுமா, ஜேபிஜிக்கு வேணுமா, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஜேபேக்கு போட்டுட்டு சைஸை கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தோம்னு சொன்னால், சாரி காய்ஸ், நம்மளோட ஃபோட்டோ ரெடி. ஓகே, நம்மளோட ஃபோட்டோ டவுன்லோட் ஆயிட்டு. ஓகே, நம்ம ஒரு டிசைனே செஞ்சுட்டோம். இந்த போர்டர் எடுத்து போர்டரை எடுத்துருவோம் நம்ம இடத்துல. இப்போ நல்லா இருக்கு தானே? ஒரு கவரோடய செஞ்சுட்டோம் ஒரு 10 மினிட்ஸில். விளங்குச்சா? ஓகே, அகைன் சொல்லுங்கள், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஃபோட்டோ நம்ம டவுன்லோட் பண்ணணும் மாதிரி இருந்தால் இந்த கவரை நம்ம போர்டரை எடுத்துருவேண்ணா. போர்டரை எனக்கே உறுத்துது. ஓகே, எடுத்துருவோம். ஷேருக்கு போயிட்டு டவுன்லோட். ஓகே, டவுன்லோடில் போனீங்கன்னு சொன்னால் ஃப்ளட்டன் பிடிஎஃப் இன்க்ளூட் நோட்ஸ் அது இதெல்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் தேவை, நமக்கு வந்து ஃபோட்டோ பிரிண்ட் தானே எடுக்கணும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஜேபிக், என்னது ஜேபெக்? ஜேபெக் தானே மெயினாக ஃபோட்டோவுக்கு வர்றது. ஜேபெக் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளோட ஃபோட்டோ டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் போடுறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம்.
இதில் யாருக்கு எனி டவுட்ஸ் மெனுவெல்லாம் செஞ்ச டிசைனில்? ஓகே பர்ஃபெக்ட். இப்போ நமக்கு பேசிக்காக ஃபண்டமெண்டலாக ஒரு டிசைன்ஸ் இருக்கு நம்ம தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகேவா? இப்போ இண்டஸ்ட்ரியலுக்கு போவேண்ணா. நமக்கு பேசிக் விஷயம் தெரிஞ்சிச்சு தானே. இப்போ இது இப்போ கென்வால மெயினாக இதான் நடக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி என்ன கேட்குதோ அந்த டிசைனுக்கு போவோமா? போமா காய்ஸ், இல்லை இந்த ஃபண்டமெண்டல்லே இருப்போமா? நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. போவோம் சார். ஓகே போவோம் சார். ஓகே ரைட். என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஓகே நீங்களே என் டாஸ்க் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்டூடியோக்கு போய் என்ன டாஸ்க் வரும்னு சொல்லி. ஒரு கப்புள் ஃபோட்டோ ஃப்ரேமும் ஒரு வெட்டிங் கார்டும் டிசைன் பண்ணி கேட்டிருக்காங்க. என்ன உங்களுக்கு டாஸ்க் வந்திருக்கு, வெட்டிங் கார்டு ஃப்ரண்ட் கவர் ஒன்று டிசைன் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டிருந்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ உங்களோட வீட்டிலேயே ஒரு யாருக்கும் ஒரு வெட்டிங், ஸோ டிஜிட்டலாக ஒரு வெட்டிங் கார்டு அனுப்ப போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து பெருசாக தெரியாது, நீ ஐடி படிச்சது தானே, ஸோ எனக்கு வெட்டிங் கார்டும் டிசைன் பண்ணி தான்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ உங்கள்கிட்ட கேட்குறப்ப நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு அதை பற்றி தெரியாதுவீங்க. பட் இதுக்கப்புறம் அப்படி சொல்ல வேணாம். ஓகேவா? இப்போ நமக்கு இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரிஞ்சிச்சு தானே. நமக்கு இப்போ வெறும் வெட்டிங் கார்டு தானே வேணும். இப்போ வெட்டிங் கார்டு தான் டிசைன் பண்ண போகிறோன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட கிரியேட்டிவிட்டி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு இப்போ வெட்டிங் கார்டு தான் செய்ய போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ அந்த ஐடியா யார்கிட்ட கேட்க போகிறோம்? ஏஐ கிட்ட. ஓ, நம்ம டிரெக்டாக கென்வாட்டை கேட்க போகிறோம். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. என்ன பாருங்க, டெம்ப்ளேட்ஸ்னு இருக்கு, விளங்குதா? இந்த டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு ஜஸ்ட் வெட்டிங் கார்டுன்னு சர்ச் பண்ணீங்கன்னா சரி, வெட்டிங் கார்டு இன்விடேஷன். ஓகே, பார்த்தீங்களா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்கு? ஓகே, இதில் பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட்ஸ் ஒன்று எடுக்கிறேன். ஓகே, இந்த டெம்ப்ளேட் எடுப்போம்னா இது கொஞ்சம் லுக்காக இருக்குது. ஓகே, இந்த டெம்ப்ளேட்டை எடுத்துட்டேன். இதில் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, ரீப்ளேஸ் கரண்ட் பேஜ் அட் நியூ பேஜ்னு இருக்குது. ரீப்ளேஸ் கரண்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த டிசைன் இருக்குது தானே, இந்த டிசைன் இல்லாமல் போயிட்டு டிரெக்டாக நம்ம விட்டு வெட்டிங் கார்டு டிசைனே வந்துடும். அட் நியூ பேஜ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேஜ் ஹெட் ஆகும். ஓகேவா? அட் நியூ பேஜே கொடுத்து செய்வோம். ஓகே ரெடி. இப்போ இந்த இடத்துல வெட்டிங் கார்டு டிசைன் ஒன்று வந்துட்டு. ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்கள் சொல்லுங்க, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? ஓகே, நமக்கு வேலை வந்து 80% முடிஞ்சு தானே, விளங்குதா? நம்மளோட வேலை வந்து 80% முடிஞ்சு. ஏன் ஏஐட்ட கேட்டோம் கொடுத்துருச்சு. இனிமேல் நம்மகிட்ட கிரியேட்டிவிட்டி தான். இப்போ விளங்குதா ஏஐட்ட பவர் என்னன்னு சொன்னேன். இப்போ இதே நம்ம இங்கே செஞ்ச மாதிரி மெனுவெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிசைனை செய்ய போயிருந்தோம்னா நமக்கு எவ்வளோ நேரம் போயிருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே மெனுவில் ஒரு யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம இங்கே இந்த ஒரு சின்ன டிசைனுக்கு நம்ம மெனுவெல்லாம் செய்கிற இந்த ஃபோட்டோவும் நம்ம டிசைன் பண்ணலை, இதுவும் ஏஐட்ட தான் எடுத்த ஃபோட்டோ. மற்றபடி இந்த பேக்ரவுண்ட் இதெல்லாம் செஞ்சு எடுக்கிறதா இருந்தால் அதுக்கே 10 மினிட்ஸ் போணுச்சு. இந்த ஃபோட்டோ இருந்தனால நமக்கு லேஸாக போயிடுச்சு. இதே இந்த டிசைனை செய்கிறதா தான் நமக்கு எவ்வளோ நேரம் போயிருக்கும்? மோர் தென் 1 hour. 1 ஹவருக்கு மேலே போயிருக்கும். பட் ஏஐ நமக்கு என்ன செஞ்சிச்சு? ஈஸி பண்ணிட்டு ஓகே, எல்லாத்தையும் டிசைன் வேலையை வேற ஈஸி பண்ணிச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒன்றுமே இல்லை, ஃப்ரண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. நல்லா பார்த்துக்கணும். இந்த இடத்துல நம்ம வேலையை சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல இப்போ சேஞ்ச் பண்ணுமே, ஜஸ்ட் சஃப்ரான்னு போட்டுருவோம். ஓகே ஓகே, நல்லா பார்த்துக்கணும். நேமை சேஞ்ச் பண்ணுறேன், சஃப்ரான். ஓகேவா? சஃப்ரான். ஓகே, இந்த நேமை வந்து ஏதாச்சும் நேம் ஒன்று சர்ச் பண்ணி போடுவோம். என்ன போடுவோம்? எதுவும் இந்த ஓகே சரியா? இப்போ மெயினான விஷயம் 2 பேஜ் என்னது ஹெட் பண்ணியாச்சுண்ணா. ஓகே, இந்த விஷயம் விளங்குச்சா? ஃபொண்ட்டை சேஞ்ச் பண்ணுற விஷயம். ஓகே, இல்லை விஷயம் என்னன்னு எஸ் சார். சொன்னால் உங்களோட கிளைண்ட் வந்து சொல்கிறாரு, இப்போ எனக்கு வந்து இதில் இருக்க ஃபொண்ட் வந்து எனக்கு விளங்கலை, எனக்கு விளங்குற மாதிரி தெளிவான ஃபொண்ட் ஒன்று போடுங்கன்னு சொல்லி.
ஸோ நமக்கு இது விலங்கலை தானே. ஸோ அதுக்கு என்னன்னு சொன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டிசைனை செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்க, ஃபொண்ட்னு ஒரு டெப் இருக்கு. நம்ம கிட்ட போனதை ஃபொண்ட்டை காமிக்குது, விளங்குதா? ஓகே, இந்த ஃபொண்ட்டுக்கு போயிட்டு இதுல நமக்கான டிசைன் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அது நமக்கான ஃபொண்ட் டிசைன்ஸை அதுவே கொடுக்கும். ரைட், இப்போ வெட்டிங் கார்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் சர்ச் பண்ணுவேன். ஓகே, வெட்டிங் கார்டுக்குலாம் நிறைய ஃபென்சியாக தானே இருக்கும். ஃபேன்சி. ஓகே, ஃபேன்சி. ரைட், அப்போ நல்ல ஃபொண்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இந்த ஃபொண்ட் நல்லா இருக்கு தானே, இந்த ஃபொண்ட்டே வச்சிருவோம். ஓகே, அடுத்து நம்ம டேட்டா சேஞ்ச் பண்ணணும். இப்போ எப்படி டேட்டா எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் தான் சொல்ல போறீங்க டேட்டா எப்படி சேஞ்ச் பண்ணுறது. செலக்ட் பண்ணிட்டு ஓகே, செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் சேஞ்ச் ஆயிரும். ஓகே, மாற்றிடுவோம் தான். 15க்கு போட்டாச்சு. இதை சேஞ்ச் பண்ணணும்னா மேபி லைக் சாட்டர்டே. ஓகே, இப்போ இங்கே ஒரு பிரச்சனை. என்னது, y வந்து கீழே இருக்கே. சாட்டர்டே போட்டுரும், y கீழே இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யறது? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஃபோன்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் சைடில் ஒரு ட்ராக் விஷயம் இருக்கு. இதை ட்ராக் பண்ணீங்கன்னு சொன்னால் சாட்டர்டே வந்துடும். ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல இடம் பார்த்தனால தான் அப்படி சொன்னுச்சு. இப்போ இதில் அதை சர்ச் பண்ணிட்டு ஓகே, வெட்டிங் கார்டு. ஓகே, எவ்வளோ நேரம் போச்சு நமக்கு ஒன்று வெட்டிங் கார்டு டிசைன் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு வெட்டிங் கார்டு டிசைன் பண்ண எவ்வளோ நேரம் போச்சு? 5 minutes. 5 5 மினிட்ஸ். minutes. ஓகே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா வெட்டிங் கார்டு டிசைன் பண்ண ஒரு ஷாப்பில் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி? அது பேசிக் வெட்டிங் கார்டு. ஓகே, பேசிக் வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறதுக்கு ஷாப்பில் 1500 ருபீஸ் கைஸ். சரியா? நான் ஐ மீன் லைக் பெட்டாவில் நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு வெட்டிங் கார்டு, ஐ மீன் லைக் விசிட்டிங் கார்டெலாம். ஒரு டிசைனுக்கு 1500 ருபீஸ். இப்போ இந்த கார்டு நீங்கள் டிரெக்டாக பிரிண்ட் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்போ எவ்வளோ லாபம்? 5 மினிட்ஸ் உங்களுக்கு 1500 ருபீஸ் ஏர்ன் பண்ணிடலாம் தானே. விளங்குச்சா? இப்போ விளங்குச்சா ஏஐட பவர் என்னன்னு சொல்லி? நான் ஏன் ஏஐயோட கலபரேட் ஆகி படிக்கணும், ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி தான் படிக்கணும். ஏன் இப்போ கென்வா படிக்கணும் இப்போ விளங்குச்சா? சொல்லுங்க guys, மைக் அன்மியூட் சரி, பண்ணி சொல்லுங்க. இதுல இதுல சைஸ் எப்படி சேஞ்ச் பண்றீ? யா, வெரி குட் வெரி குட். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரீசைஸ்னு இருக்கு. முதல்ல பார்த்தோமே ரீசைஸ் பண்ணுறது. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இங்கே ரீசைஸ்னு இருக்கு. ரீசைஸை வந்து நமக்கு சரி நமக்கு இந்த சைஸ் தான் வேணும்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி டிஃபால்ட்டாக A4 A3 இருக்குதுன்னா அந்த சைஸ்லேயும் செய்யலாம். ஓகேவா? ஓகே guys. யா, கென்வா வந்து ஃபோனில் மட்டும் இல்லை, இப்போ ரெண்டுலேயுமே ஒரே விஷயம் தான். கென்வாவில் எப்பா இருக்குது, இதில் வந்து குரோமில் ஒரு இன்டர்நெட் அப்ளிகேஷனாக இருக்குது, அதில் வந்து மொபைல் அப்ளிகேஷனாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே, இப்போ சொல்லுங்கள், இதை எப்படி நான் பிரிண்ட் எடுக்கிறது? நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இது எப்படி நான் பிரிண்ட் எடுக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். இது எப்படி நான் பிரிண்ட் எடுக்கிறது சொல்லுங்க guys. நான் முதல்ல பார்த்தோன்னே பிரிண்ட் எடு. ஷேருக்கு போயிட்டு ஓகே, ஷேர் ஷேருக்கு போயிட்டு போயிட்டு டவுன்லோட் போயிட்டு நம்ம பிரிண்ட் தானே. பிரிண்ட் நல்லா சொல்லுங்க, நினச்சிக்கொள்ளுங்க guys. ஜேபேஜ். ஜேபேக் தான் வந்து ஹை குவாலிட்டி இமேஜ் தரது. ஓகே, ஜேபேக்னு சொல்கிறது தான் ஹை குவாலிட்டி இமேஜ் தரது. பிஎன்ஜின்றது வந்து அதை நம்ம இல்லஸ்ட்ரேஷன் நம்ம வரைஞ்சது, அப்படி இல்லாட்டி நமக்கு அதை டிஷர்ட்ங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு பிரிண்ட் போடுறதுக்கு தான் பிஎன்ஜி எடுப்பாங்க. பிடிஎஃப்னு சொல்கிறது வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸை. ஓகேவா? ஜேபேக்னு சொன்னா தான் நம்ம ஃப்ரேம் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் ஜேபேக்.
பிஎன்ஜி வந்து நம்ம ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு, பிரிண்ட்னு சொன்னா உங்க டிஷர்ட்ல பிரிண்ட் வரும், அதுக்கு ஒரு டிசைன் பண்ணுவாங்க. சொல்ல போனா இந்த வெட்டிங் கார்ட்ஸ் இருக்கு தானே, இந்த வெட்டிங் கார்ட்ஸை வந்து 2 விதமா பிரிண்ட் பண்ணுவாங்க. யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். 2 விதமா வெட்டிங் கார்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுவாங்க. யாருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இந்த வழி ஜேபெக் வழியிலையும் பிரிண்ட் பண்ணுவாங்க, பிஎன்ஜில போட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க. யாருக்கு யாருக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஜேபெக்ல போட்டோன்னு சொன்னா டிஜிட்டல் பிரிண்டர்ஸ் இருக்கு தானே, இப்போ வந்திருக்க பிரிண்டர்ஸ் ஒரேடியா 10 கலரா இருந்தாலும் பிரிண்ட் பண்ற பிரிண்டர்ஸ், அதுக்கு போறதா இருந்தா நம்ம யாசை கோப்பி எது இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் பிரிண்டர்ல போட்டு பிரிண்ட் பண்றதா இருந்தா நம்ம ஜேபேக்ல போட்டு பிரிண்டை எடுக்கலாம். இது ஸ்கிரீன் பிரிண்டிங், அச்சு ஒன்று எடுத்து அப்ளை பண்ணி அதுக்கு மேல பெயிண்டை தடங்குவாங்க. ஸோ அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு விஷயத்தை எடுப்பாங்க, அதை வந்து டிரெக்டாக நம்ம டிசைனை தான் பிரிண்ட் போட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்காக இருந்தா பிஎன்ஜியே தான் எடுப்பாங்க. ஓகேவா? நம்ம டிஜிட்டல் பிரிண்டர் போறதா இருந்தா ஜேபேக்ல போடுவோம், இதே ஸ்கிரீன் பிரிண்டிங்ல போட்டு பிரிண்ட் பண்றதா இருந்தா பிஎன்ஜிக்கு போடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் நார்மலா டிஜிட்டல் பிரிண்டர்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ நம்ம ஜேபேக்லேயே கொடுத்துட்டு இதுல பாருங்கன்னு சொன்னா செலக்ட் பேஜஸ்னு இருக்கு, 1 2 1 and 2ன்னு இருக்கு. ஸோ நமக்கு வந்து செகண்ட் பேஜ் மட்டும் தானே வேணும். ஸோ ட்ராக் டவுன் பண்ணிட்டு நம்மோட பேஜை மட்டும் செலக்ட் பண்ணிங்க சொன்னா நம்ம பேஜ் மட்டும் செலக்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த விஷயம் விளங்குச்சா? இப்போ டவுன்லோட் கொடுத்தோன்னு சொன்னா நம்மளோட வெட்டிங் கார்டு ஓகே, நம்மளோட வெட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ குயிக்கா? ஒரு 10 மினிட்ஸ் இல்லை. இதே கஸ்டமர் வந்து கேட்குறப்ப உங்கள் பக்கத்துல இருந்து செஞ்சு கொடுத்துருந்தா உங்களுக்கு 10 மினிட்ஸில் ₹1500. ஸோ ஒரு நாளைக்கு 10 டிசைன் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஸ்டூடியோவில் மெயினாக இப்போ இதை தான் காய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பழைய இதில் மட்டும் ஃபோட்டோஷாப் வச்சு தடுமாறி இருக்காங்க. புதுசாக இதில் ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லாமே இந்த ஏஐ டூவில் வச்சுட்டு கேம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. விளங்குச்சா? ஸோ இது நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதில் இன்னும் டீப்பாக போனீங்கன்னு சொன்னால் ஐ ஸ்டாண்டர்ட் வெட்டிங் கார்ட்ஸும் இருக்கு. வெட்டிங் கார்ட்ஸ் ஓகே, இதில் பாருங்க, இந்த மாதிரி டிசைன் நீங்கள் செய்ய போகிறதா இருந்தா ஓகே, பேஜ் இந்த மாதிரி டிசைன் நீங்கள் செய்ய போகிறதா இருந்தா சாதாரணமாக உங்களுக்கு எவ்வளோ நேரம் போயிருக்கும் இது மாதிரி தேடி எடுத்து செய்ய போகிறதுக்கு? சொல்லுங்க பார்ப்போம், எவ்வளோ நேரம் போயிருக்கும் நீங்கள் மெனுவலாக செய்ய போகிறத? நீங்கள் இந்த மாதிரி யோசிப்போமா நம்ம இந்த இந்த அளவுக்கு க்ரியேட்டிவா? ஓகே, இதை பாருங்க, அது ம் ஏயா எவ்வளோ அழகான டிசைன் தருது. இப்போ ஒன்றுமே இல்லை, பேரை மாத்துறோம், இடத்த மாத்துறோம், பிரிண்ட்டை போடுறோம், அவ்வளோதான். விளங்குச்சா? ஓகே, இப்போ யார் யாருக்கு ஒரு வெட்டிங் கார்டு டிசைன் பண்ண இயலும் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன், வெட்டிங் கார்டு டிசைன் பண்ணி தாங்கன்னு சொல்லி யார் யாருக்கு டிசைன் பண்ண இயலும்? மேபி இப்போ என் கூட டச்சில் இருக்க மேபி ஃபியூச்சரில் என்னோட வெட்டிங்கே கொடுக்குறேன் காய்ஸ், என் வெட்டிங் காய்ஸ் எனக்கு வெட்டிங் கார்டு டிஜிட்டலைஸ் பண்ணி தரீங்கன்னு சொன்னால் யார் யார் செஞ்சு தருவீங்க? எனக்கு செய்யணும் சார். அப்போ உங்களுக்கு தான் ஆர்டர் தரது இன்ஷால்லா. ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஸோ இன்ஷால்லா இன்ஷால்லா பார்ப்போம். ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ சொல்லுங்க, இப்போ உங்களோட ஃபேமிலியில் யாருக்கு சரி வெட்டிங்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு நான் டிஜிட்டல் கார்டை நான் செஞ்சு தரேன்னு சொல்லுவீங்களா, இல்லை நீங்கள் டிரெக்டாக அங்கேயே கொடுத்து பிரிண்ட்டை போட்டீங்க நீங்கள் என்னத்த சொல்லுவீங்க? ஹை குவாலிட்டி டிசைன் நான் செஞ்சு தரேன்பீங்களா, இல்லை என்ன சொல்லுவீங்க? இப்போ உங்களோட வீட்டில் யாருக்கு சரி ஒரு வெட்டிங் இருக்கு, வெட்டிங் கார்டு டிசைன் ஒன்று கேட்குறாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? கடைக்கு போயிட்டு நீங்கள் போய் செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, ப்ரீமியம் இண்டஸ்ட்ரியில் இருக்க டிசைன் லெவலில் நான் செஞ்சு தரேன்னு சொல்லுவீங்களா? ஓகே ஓகே, அப்பாடா, அப்போ நிறைய பேர்த்துக்கு வேற லெவல் வெட்டிங் கார்டு டிசைன். அப்போ யாருக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு எனக்கே டவுட்டாக தான் இருக்கும். ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, வெல் டன். இப்போ நம்ம பார்க்க போகிறோம், இப்போ நம்ம வெட்டிங் கார்டு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஒரு விசிட்டிங் கார்டு வேணும். இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, கஸ்டமர் என்கிட்ட வந்து விசிட்டிங் கார்டு ஒன்று கேட்குறாரு, எப்படி செய்கிறது? நீங்கள் சொல்ல, கஸ்டமர் என்கிட்ட விசிட்டிங் கார்டு கேட்டுருக்காரு, எப்படி செய்கிறது? இப்போ டாப் டு போட்டு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, சரியா? எப்படி ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும்? விசிட்டிங் கார்டு கஸ்டமர் கேட்டுருக்காரு, என்ன செய்யணும்?
விசிட்டிங் பார்க்கு போய் விசிட்டிங் கார்டு ஓகே Green card. டெம்ப்ளேட்ஸ்க்கு போகிறோம். நம்ம கிட்ட தான் ஏஐ இருக்கே, நம்ம ஏன் மெனுவில் போவ? ஜஸ்ட் விசிட்டிங் கார்டுன்னு சர்ச் பண்ணுறோம். விசிட்டிங் கார்டு பிஸ்னஸ் கார்டு இதுக்கு ஓகே பிஸ்னஸ் போடுறோம். ஓகே வெயிட், விசிட்டிங் கார்டு. ஓகே நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஓகே விசிட்டிங் கார்டு பிஸ்னஸ் கார்டுன்னு தானே சொல்லுவாங்க அதை. பிஸ்னஸ் கார்டு ஓகே சாரி. ரைட், நல்ல டிசைன் ஒன்று தேடுவோம். ஓகே இந்த கார்டை நம்ம எடுப்போமா? ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் கார்டு. ஓகே இதில் வந்து ரொம்ப அட்வான்ஸான பிஸ்னஸ் கார்ட்ஸ் தான் இருக்குது காய்ஸ். பரவாயில்ல, நம்ம அட்வான்ஸாகவே செய்வோம். சொல்லுங்க இதை எந்த டிசைன் எடுப்போம்? இப்போ நீங்கள் தானே கஸ்டமர், நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னு நான் கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இதுதான் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்க பிஸ்னஸ் கார்டு. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என்ன வேணும்னு கேட்குறேன், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்க நான் கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் தான் என்கிட்ட கஸ்டமர், நான் இப்போ என்ன செய்யணும்? சொல்லுங்க guys, எந்த டிசைன் உங்களுக்கு வேணும்? இந்த டிசைனில் செய்வோமா? சாரி இதில் சொல்லுங்க guys. ஓகே சார். ஓகே இந்த டிசைனில். சைட் லைக் அந்த ஓகே இந்த டிசைனில் செய்வோம். ஓகே பர்ஃபெக்ட். நீங்கள் யோசிச்சிருப்பீங்க நார்மலாக விசிட்டிங் கார்டு வந்து ஹைட் கூடையாக இருக்கும், வித் ஐ மீன் லைக் ஹைட் குறைவாக இருக்கும், வித் வந்து அகல் கூடையாக இருக்கும். இதில் நான் ஏஃபோ மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்கண்ணா. நார்மலாக அப்படித்தானே நினைப்பாங்கண்ணா. ஸோ ரீசைஸ்க்கு போயிட்டு நமக்கு இப்போ கஸ்டம் சைஸ் போயிட்டு விசிட்டிங் கார்டுக்கான சைஸை போட போகிறோம். விசிட்டிங் கார்டு நார்மலாக எவ்வளோ தூரம்? ஸோ இந்த பாருங்க லேண்ட்ஸ்கேப் மோட் இருக்குது. லேண்ட்ஸ்கேப்க்கு மோட் போட்டுட்டு விசிட்டிங் கார்டு மேபி ஹைட் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். 5 சென்டிமீட்டர். இதை வந்து 2.5. resize this design. ஓகே எல்லா டிசைனும் போயிட்டு நம்ம அதை பார்த்து செஞ்சுக்கோ. ஓகே நமக்கு இது தேவையில்லை. ஓகே இப்போ வந்துருச்சா டிசைன்? இப்போ நமக்கு விசிட்டிங் கார்டு டிசைன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சா எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நமக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விளங்குச்சா ரீசைஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி? ஓகே எஸ் சார். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் ஏஐக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்மளோட கஸ்டமர் இதைத்தான் தேடி இருக்கார் போல அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த இடத்துல சட்டப்படி டிசைன்ஸ் இருக்குது தானே இண்டஸ்ட்ரி லெவல். ஓகே இந்த டிசைன் எடுக்குமா? இந்த எஸ் டிசைன் சார். ஓகே. ரீப்ளேஸ் கரண்ட் பேஜ். ஓகே ஒன்றுமே இல்லை. இப்போ இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு விசிட்டிங் கார்டுன்னு செய்ய போகிறோம். ஓகே இந்த இடத்துல என்ன செய்வோம்? பேரை மாற்றுவோம். யாரோட நேம் போடுவோம்? எஸ் குயிக்காக நேம்னு சொல்லுங்க பார்ப்போம். யாசே இவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்துச்சுன்னா யாசே ஒருத்தர் ஃபோட்டோகிராஃப் நேம் சொல்லுங்க. இமாத். இமாத், வெல் டன். ஓகே இமாத்கான ஃபோட்டோகிராஃபி. ஓகே இங்கே என்ன போடும்? இமாத் ஃபோட்டோகிராஃபி. ஓகேவா? ஓ இதெல்லாம் தெரியாது. ஓகே இந்த இடத்துலையும் போடுவோம் இமாத் ஃபோட்டோகிராஃபி. ஓகேவா? இப்போ இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல மீது எனக்கு இந்த ஃபோட்டோ வேணாம் சரியா? எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபருக்கு ஏற்ற ஃபோட்டோஸ் தானே எனக்கு வேணும். எப்படி ஃபோட்டோகிராஃபருக்கு ஏற்ற ஃபோட்டோ எட் பண்ணுறது? நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. எப்படி எட் பண்ணுறது? எடிட்டுன்னு வந்திருக்கு சார் அப் சைட்டில். ஓகே இங்கே போனால்
Okay. இந்த இடத்துக்கு போனோம்னு சொன்னா நம்ம இருக்க இமேஜை தான் எட் பண்ணும். எனக்கு அது வேணாம், எனக்கு இதை கம்ப்ளீட்டாக மாற்றும். இது வந்து ஃபோட்டோகிராஃப் ஏற்ற மாதிரி லோகோவா இல்லை, இது என்னமோ மாதிரி லோகோவா இருக்குன்னு இந்த இடத்துல ஃபோட்டோகிராஃபிக்கான ஒரு விஷயத்த ஒரு ஒரு ஐக்கோன் ஒன்று எட் பண்ணணும். நான் என்ன செய்யணும்? ஐக்கோன் ஒரு ஃபோட்டோ ஒன்று எட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். ஐகான் ஷேப்ஸ் ஃபோட்டோஸில் எங்கே இருக்கும்? எலமெண்ட்ல. எலிமெண்ட்ஸ்க்கு போகிறேன், அடிக்கிறேன் ஃபோட்டோகிராஃபி. ரைட். இந்த வந்துட்டு எனக்கு வந்து கிராஃபிக்ஸ்க்கே போவோம். ஏன்னா இந்த நல்லா இருக்கு. இந்த இருக்கு, இதை தூக்கி இங்கே வச்சுட்டு இதை டிசைனை போடும். இதை போடுமா? ஓகே, பர்ஃபெக்ட். ஓ, ரைட். இந்த இடத்துல இதெல்லாம் ஒரு கலரா இருக்கு, சம்மதமே இல்லாம ஒரு கலரா இருக்கு. இப்போ நான் இதை வந்து இந்த கலருக்கு தான் எட் பண்ணணும். என்ன பண்ணணும்? இது கலரை மாத்தணும்னா என்ன செய்யணும் இப்போ? அப் சைட்ல ஓகே, மேலே கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேஞ்ச் கலர்ஸ்னு பண்ணணும். இருக்கு, இதுக்கு போயிட்டு இல்லை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டடா இங்கே நம்ம இருக்க கலர் இங்கேயும் இருக்கும். ஓகே, ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இங்கனே ஒரு சின்ன ஐக்கான் இருக்கு. இது இங்கே என்னன்னா இதையும் டெலிட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணி நல்லா காப்பி பேஸ்ட். காப்பி பேஸ்ட்னா என்ன? கண்ட்ரோல் சியும் கண்ட்ரோல் வியும் போட்டுட்டு ஓகே இப்படி வச்சிருவோம். ஓகே, முதல்ல இது வந்து எப்படி இருந்துச்சு? இந்த இடத்துல ஃபேட் ஆன மாதிரி தானே இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி தான் நம்ம இதையும் இங்கே வைக்கணும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க, டிரான்ஸ்பரன்சின்னு இருக்கு. என்னது டிரான்ஸ்பரன்சி? அதை குறைச்சோன்னு சொன்னா ஓகே, ரைட். இமாத்கான பிஸ்னஸ் கார்டு ரெடி. இமாத் 1500 பே பண்ணிட்டு உங்களோட பிஸ்னஸ் கார்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? ஒரு பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டு செய்ய எவ்வளோ நேரம் போச்சு நமக்கு? 5 minutes. 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸில் ஒரு டிசைனிங் முடிஞ்சிருச்சு. ஓகே, பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இதில் இருக்க ஃபோட்டோஸை தான் பார்த்தோம். இப்போ நமக்கு மெனுவெல்லாம் ஒரு ஃபோட்டோஸை எல்லாம் எட் பண்ணணும். என்ன செய்யணும்? என்கிட்ட இருக்க ஃபோட்டோன்னு எட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அப்லோட்ஸ் எங்க? அப்லோட்ஸ்லையும் போகலாம். அப்படி அப்படி இந்த ப்ரொஜெக்ட் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டர்னு க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். நான் ப்ரொஜெக்டில் போயிட்டு க்ரியேட் நியூ ஃபோல்டர், நான் என்ன சொல்கிறேன், சஃப்ரான் நியூ அப்படின்னு க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? சஃப்ரான் நியூ. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஃபோட்டோன்னு போடணும். என்ன ஃபோட்டோகிராஃபிக் ஒரு கேமரா ஃபோட்டோன்னு போடணும். ஓகே, டிஎஸ்எல்ஆர். ஓகே, ஓகே. இப்போ இவர்கிட்ட இமேஜ்னு வச்சுக்கொள்ளுமே. இப்போ இவரோட ஃபோட்டோ போட்டு தான் நான் பிரிண்ட் போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இமேஜ். ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சைஸ் அந்த ஃபோட்டோ நான் எடுத்தேன். அப்படின்னா நம்ம கிளைண்ட்டை ஃபோட்டோவே நம்மகிட்ட இருக்க ஒரு ஃபோட்டோவே டிரெக்டாக எப்படி லைட் பண்ணுறதுக்காக சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் போட்டேன். ஓகேவா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. எட் சாரி அப்லோட் ஃபைல்ஸ். என்னது? ப்ரொஜெக்ட் போகிறோம், நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம், அப்லோட் ஃபைல்ஸ் போயிட்டு நம்மகிட்ட மெனுவலாக வச்சிருந்த ஃபைல் எங்கே இருக்கோ அதை தூக்கி போட்டோம்னு சொன்னால் இந்த பார்த்தீங்களா வந்துட்டு வந்துட்டு தானே? இது அப்படியே கொண்டு வந்து நம்ம டிசைனில் போட்டோம்னு சொன்னால் இது வந்துடும். ஓகே, இந்த கென்வால இருக்க இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி இதை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் எனக்கு இது வேணாம், இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நான் டிரெக்டாக இந்த கிளைண்ட்டை ஃபோட்டோவை தான் நான் வைக்கணும். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நான் இப்படி வச்சுட்டு பிஜி ரிமூவர், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. பிஜி ரிமூவர் செலக்ட் பண்ணேன்னு சொன்னால் ரைட். என்னாச்சு? என்னாச்சு? ஆட்டோமேட்டடா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிருச்சு. ஓகே, இப்போ ப்ரொஃபஷனலாக
ஒரு விசிட்டிங் கார்டே செஞ்சுட்டோம், ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆயிட்டோம். ஓகேவா? யாருக்கு விளங்குச்சு இந்த பிஜி ரிமூவிங் டூல்? யாருக்கு விளங்குச்சு? ஒன்றுமே இல்லை, ஃபோட்டோ தூக்கி போட்டால் பிஜி ரிமூவல் இருக்கும், கொடுத்தோம்னா ஓகே. ஓகே காய்ஸ், நம்ம டைம் முடிஞ்சிருச்சு. என்ன, ஜூம் நம்ம கொடுத்த டைம் வந்து முடிஞ்சிட்டு. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் நோட்டில் எழுதி வச்சுட்டு கேளுங்க, நான் செஞ்சு தரேன். ஸோ நம்ம நிறைய பேசுகிறதுக்கு கொஷனுக்கு டைம் இல்லை. ஏன்னு சொன்னால் ஜூமால் நமக்கு சரியாக 30 செகண்ட்ஸ் தான் இப்போ கொடுத்துருக்காங்க கிளாஸ் ஃபினிஷ் பண்ண சொல்லி. உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கட்டாயம் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட ஃபீட்பேக்ஸ், உங்களோட டவுட்ஸ் இருந்தால் அதை அப்லோட் பண்ணுங்கள், நம்ம செய்வோம். அடுத்த கிளாஸ்க்கு வந்து நம்ம அட்வான்ஸாக, ஓகேவா, அட்வான்ஸாக நம்ம கென்வால டிசைன்ஸ் பண்ண போகிறோம். ஹெட் ஒன்னே டிரெக்டாக ஃபேஸ்புக் ஹெட் ஒன்னே நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? ஓகே காய்ஸ், குட் நைட். உங்களோட ஃபீட்பேக்ஸை கட்டாயமாக அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட ஃபீட்பேக்ஸ் தான் அடுத்து எங்களுக்கான மோட்டிவேஷன், அடுத்து நம்ம என்ன செய்யணுக்கான ஒரு விஷயமே. ஓகே, டவுட்ஸ் இருந்தால் அதையும் நோட்டில் எழுதி பண்ணி வைங்க. நாளைக்கு தான் என்னோட நெக்ஸ்ட் கிளாஸ், நாளைக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. குட் நைட் காய்ஸ், டேக் கேர்.